சமீபத்திய வாலட் ஹப் ஆய்வு ஒன்று 2025ஆம் ஆண்டில் வாழ்வதற்கு மோசமான அமெரிக்க மாநிலங்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளது. பாதுகாப்பு, பொருளாதாரம், சுகாதாரம் மற்றும் வாழ்க்கை தரம் போன்ற காரணிகளை கருத்தில் கொண்டு இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் சில மாநிலங்கள் செல்வ செழிப்பில் பிரகாசிக்கின்றன. சில மாநிலங்கள் அன்றாட வாழ்க்கை சவால்களுடன் போராடுகின்றன. அந்த வகையில் மோசமான நிலையில் இருக்கும் 7 மாநிலங்களை பற்றி இப்போது பார்ப்போம். வாழ்வதற்கு மிகவும் மோசமான மாநிலம் என்ற தரவரிசையில் நியூ மெக்சிகோ முன்னிலையில் இருப்பதற்கு முதன்மை காரணம், இந்த மாநிலம் அமெரிக்காவிலேயே அதிக குற்ற விகிதங்களை கொண்டுள்ளது. அடுத்த காரணம், இம்மாநிலம் மோசமான கல்வி மற்றும் சுகாதார வசதிகளால் பாதிக்கப்பட்டுள்ளது. நியூ மெக்சிகோ அமெரிக்காவில் மிக உயர்ந்த வறுமை விகிதத்துடன் இருப்பதற்கு இவைதான் காரணங்கள். இந்த ஒருங்கிணைந்த காரணிகள் இம்மாநிலத்தின் கீழ்நிலைக்கு பெரிதும் பங்களிக்கின்றன. இந்த பட்டியலில் 2வது இடம் லூசியானா மாநிலத்திற்கு கிடைத்துள்ளது. இதன் பலவீனமான பொருளாதாரம் மற்றும் மோசமான சுகாதாரம் மற்றும் கல்வி லூசியானாவின் இழிநிலைக்கு பங்களிக்கின்றன. குற்ற விகிதங்களும் வறுமையும் மலிந்து கிடக்கும் இம்மாநிலத்தில் மிக நீண்ட வேலை நேரம் இங்குள்ள மக்களின் வாழ்க்கை தரத்தை மேலும் குறைக்கிறது. அர்கான்சா மாநிலம் அதன் குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் போராடி வருகிறது. இங்கு நல்ல பள்ளிகள் அல்லது மருத்துவமனைகள் மிகவும் குறைவு. மேலும் இது அமெரிக்காவிலேயே பாதுகாப்பு குறைந்த மாநிலங்களுள் ஒன்றாக உள்ளது. மாநிலத்தின் குடிமக்களுக்கு இருக்கும் குறைவான வாய்ப்புகள் மற்றும் கடினமான தேர்வுகள் வாழ்க்கையை மிகவும் சிக்கலானதாகவும் கடினமாகவும் ஆக்குகின்றன. வாழ்க்கை செலவுகள் மிகவும் குறைவாக இருக்கும் அமெரிக்க மாநிலங்களுள் ஒன்றாக மிசிசிப்பி இருக்கும் அதே வேளையில் வாழ்க்கை தரத்திலும் குறைந்த மாநிலமாக உள்ளது. இங்கு சுகாதாரம் மற்றும் கல்வியில் கடுமையான இடைவெளிகள் இருக்கின்றன. மேலும் மிகவும் அவசியமான ஹெல்த் இன்சூரன்ஸ் கூட இங்குள்ள பல மக்களுக்கு இல்லை. வறுமை நாட்டிலேயே மிக அதிகமாக உள்ள மாநிலமாகவும் இது உள்ளது. மேலும் நிதி மற்றும் சமூக போராட்டங்கள் வாழ்வதை கடினமாக்குகின்றன. அலாஸ்கா மாநிலம் அழகானது. சாகச பிரியர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய மாநிலம். ஆனால் அலாஸ்காவில் வாழ்க்கை கடினமானது. இங்கு ஊழியர்களுக்கு நியாயமான சம்பளம் தரப்படுவதில்லை. ஆனால் வாழ்க்கை செலவு மிக அதிகமாக உள்ளது. இங்கு வருமானம் மற்ற அமெரிக்க மாநிலங்களைப் போல வேகமாக வளரவில்லை. நாட்டிலேயே மக்கள் அதிக நேரம் வேலை செய்யும் மாநிலமாக இருக்கும் அலாஸ்காவில் உணவகங்கள் போன்ற அன்றாட வசதிகள் மிகவும் குறைவு அல்லது நீண்ட தொலைவில் இருக்கின்றன. அமெரிக்க மாநிலங்களில் அதிகம் பேசப்படும் மாநிலங்களில் ஒன்றாக இருக்கும் நெவடாவில் வாழ்க்கை செலவு மிகவும் அதிகம் என்பதால் பல மக்களுக்கு இங்கு சொந்த வீடு என்பது ஒரு கனவாகவே உள்ளது. பாதுகாப்பற்ற மாநிலங்களில் ஒன்றாக இருக்கும் நெவடா பலவீனமான பொருளாதாரத்தை கொண்ட மாநிலமாகவும் உள்ளது. கேசினோக்கள் மற்றும் வண்ணமயமான இரவு வாழ்க்கைக்கு புகழ்பெற்ற நெவடா வார இறுதி விடுமுறைகளை கழிக்க ஒரு சிறந்த தேர்வாக இருக்கலாம். ஆனால் அங்கேயே பிழைப்பதும் வாழ்வதும் மிகவும் கடினம். சவுத் கேரளினாவில் வாழ்க்கை செலவு என்பது மிகவும் குறைவு. இதுதான் இம்மாநிலத்தின் ஒரே நல்ல விஷயம். இங்கு வசிப்பவர்களுக்கு நல்ல சுகாதார வசதி மற்றும் கல்வி கிடைப்பது மிகவும் குறைவு. இம்மாநிலத்தின் பாதுகாப்பற்ற தன்மை அதன் குடியிருப்பாளர்களுக்கு மேலும் சுமையாக உள்ளது மற்றும் அன்றாட வாழ்க்கை சவால்கள் மக்களின் வாழ்க்கையை மன அழுத்தத்துடன் வாழச் செய்கிறது.